டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெரிய சிக்கல்ல மாட்டி இருக்கிறாங்க. அதிமுகவில இருந்து பிரிஞ்சு போன எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்கல்ல, இவங்க தாவேக்கால போய் சேர்ந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு பெரிய பெரிய சிக்கல் வந்திருக்கு. டைரக்டா டெல்லி பாஜகவே இதுல இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவில அதிருப்தி எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி டீம்ல இருந்து பிரிஞ்சு போனவங்க திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதெல்லாம் தேவையில்லைங்க, பிரிஞ்சுதான். நாங்க 4 எம்எல்ஏக்கள் என்ன பண்றோம், ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில போய் சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரகத குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், அதே போல இசைக்கு சுப்பையா, இந்த 4 பேர் எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்கன்னா, தாவேக்கா தான் எங்களுக்கு வேணும், அதிமுக வேணாம், அவங்களால பெற்ற வாக்குகளை, அவங்களால பெற்ற இந்த எம்எல்ஏ பதவி எங்களுக்கு தேவையில்லை, ராஜினாமா பண்றையா அப்படின்னு சபாநாயகர் கிட்ட லெட்டரை கொடுத்துட்டு தாவேக்கால போய் இணைஞ்சாங்க. இப்ப அதிமுக ஒரு செக் வச்சது என்னன்னா, ஏற்கனவே 25 பேர் மேல நாங்க கட்சி தாவல் தடை சட்டம் கொடுத்தோம். இதுல இந்த 4 பேரை தவிர்த்துட்டு மத்தவங்க பேர் மேல கொடுத்த கட்சி தாவல் தடை சட்டத்தை நாங்க வாபஸ் பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேஸ் இருக்கும்பொழுது நீங்க எப்படிங்க ஐயா ராஜினாமாவை வாங்கலாம், அங்கீகரிக்கலாம், அடுத்த செகண்ட் நீங்க தொகுதி காலியா இருக்குதுன்னு எப்படி அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பக்கம் ஒரு செக் வச்சாங்க. சோ சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறது தான் முடிவு, வேணும்னா நீங்க வெயிட் பண்ணுங்க, இல்லாட்டி கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. எனக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, காலக்கெடுல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. சோ இப்படியா போகும்பொழுது உடனடியா இவங்க என்ன பண்ணாங்க, ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு அடுத்த செகண்டே என்ன பண்ணாங்க, ஆதவர்ஜனா போய் சந்திச்சுட்டு ராஜினாமா கடிதம் ஏத்துக்கொள்ளப்பட்டுச்சு, இவங்க ராஜினாமா ஆயிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவே கிடையாது. சோ முறையா என்ன பண்ணணும்னா, சபாநாயகர் ராஜினாமா கடிதத்தை வாங்கி அதை பரிசீலனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இவங்க ராஜினாமா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசிதழில் வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அக்செப்ட் ஆகும். சோ லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு அப்படியே போய் ஆதவர்ஜனா ரூம்ல போய் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க தாவேக்காவில் இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை போட்டு ஐடி கார்டை கொடுத்துட்டு எல்லா ப்ராசஸ் என்ன பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சபாநாயகர் என்ன பண்றாரு, இவங்க ராஜினாமா கடிதம் ஏத்துக்கிட்டாங்க, இவங்க ராஜினாமா செஞ்சுட்டாங்க, இந்த 4 தொகுதி காலியா இருக்குதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அரசிதழ்ல வருது. சோ இதுலயே பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு அதிமுக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஆளுங்கட்சியா இல்லையா, அதனால இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சில வழிமுறைகள் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு கேத்த மாதிரி இதை மாத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இப்ப என்னடானா, இவங்களுக்கு பெரிய சிக்கல், ஐயா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், சிபிஐ கொண்டு வாங்க, அதே போல அமலாக்கத்துறையை கொண்டு வாங்க அப்படின்னு அதிமுக எம்பி தனபால் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். சிபிஐ உள்ள வந்து விசாரிக்கணும். இந்த 4 பேரும் உடனடியா என்ன பண்றாங்க, ராஜினாமா பண்றாங்க. ராஜினாமா பண்ண கையோட என்ன பண்றாங்க, தாவேக்காவில் இணைறாங்க. அது மாத்திரம் இல்லாம அமலாக்கத்துறையும் உள்ள வரணும், ஏன்னா பல பண பரிமாற்றம் இங்க நடந்திருக்குன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது ஐயா, அதனால நீங்க வாங்க அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, சிபிஐ வரணும், அதே போல அமலாக்கத்துறை வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போதாததுக்கு அருண்மொழி தேவன் இருக்கிறார்ல, அவர் என்ன பண்றாரா, தாவேக்காவில போய் இணைய போறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனிடையில விஜயபாஸ்கர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க ஊர்ல போயிட்டு அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லார்கிட்டையும் என்ன பண்றாரு, ஆலோசனை பண்ணிருக்காரு. என்னப்பா அதிமுகவிலே நீடிக்கலாமா இல்ல ரிசைன்மெண்ட் தாவேக்காவில போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் என்ன பண்றாரு, தீவிர டிஸ்கஷன்ல இருக்கிறாரா. ஆல்ரெடி சிவி சண்முகம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு, நான் ராஜினாமா பண்ண போறேன், என்ன வில்லன் ஆக்கிட்டு இவங்களா ஹீரோசம் பண்ணிட்டு எடப்பாடி போய் சந்திட்டாங்க, சோ அதனால நான் போக முடியாது, நான் தாவேக்காவில போய் இணைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுது தனபால் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுதான் இப்ப ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. ஒருவேளை சிபிஐ உள்ள வந்துட்டா, அதே போல இடி உள்ள வந்துருச்சுன்னா தாவேக்கா பயங்கரமா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா முறையா இவங்க செயல்படல. முன்னாள் சபாநாயகர் அப்பாவு சொல்றபடி அவர் என்ன சொல்லணும், முன்னாள் சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்றாருன்னா, ஏன் இந்த அவசரம் காட்டுறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்துல ஒரு பகுதியினர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இப்ப அதே பகுதியினர் என்ன பண்றாங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து திரும்பவும் கழகத்துல இணைஞ்சிட்டாங்க. சோ அதுல இருந்து ஒரு 4 பேர் விலகி என்ன பண்றாங்க, ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க. அந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அவங்க ராஜினாமா அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்குள்ளாகவே
தாவேக்காவில போய் இணைஞ்சிடறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, எல்லா பொன்னாடையும் போத்துறீங்க, ஐடி கார்டு கொடுக்குறீங்க, அவங்கள இணைச்சிட்டு அப்படின்னு சொல்றீங்க. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஏன் இந்த அவசரம் அப்படின்னு அவரு என்ன பண்றாரு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம இவங்க மேல கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இத சபாநாயகர் அவர்கள் பரிசீலனை பண்ணாம உடனே எப்படி அங்கீகரிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது கோர்ட்டுக்கு போனா கூட பல சட்ட சிக்கல்களை உருவாக்கும். ஏன்னா கர்நாடகாலையும் இதே போல விஷயம் நடந்திருக்குது. அப்போ மெஜாரிட்டி இல்லாம குமாரசாமியும் காங்கிரஸும் இணைஞ்சு என்ன பண்ணாங்க, கூட்டணி வச்சாங்க. பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லாம கிட்டத்தட்ட எதிர்கட்சியா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல இங்க இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 19 பேரை பாஜகவில் போய் சேர்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னு பேசப்படுது. அவங்க மேல கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சபாநாயகர்கிட்ட கொடுக்கும்போது, எம்எல்ஏ ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும்போது சபாநாயகர் நிராகரிக்கிறார். உங்க மேல கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்கு, அதனால உங்க எம்எல்ஏ ராஜினாமா கடிதத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் நிராகரிக்கிறார். கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்ற ஒரு புகார் உங்க மேல இருக்கும் பொழுது இதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்ற கோர்ட் என்ன பண்ணுது, இவங்களுக்கு எதிராகவே என்ன பண்றாங்க, ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்களா அவங்களுக்கு எதிராகவே இருக்கிறாங்க. சோ இவ்வளவு சூழ்நிலை கோர்ட்டு தெல்ல தெளிவா சொல்லிட்டு பிறகு இங்க இதே போலதான் நடக்குது. என்னன்னா விஜய்க்கு மெஜாரிட்டி கிடையாது. சோ அதனால இந்த அதிமுகவில இருந்து பிரிஞ்ச 25 பேர் என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அவங்க ஒரு சுயநலத்தோட தான் போய் என்ன பண்ணாங்கன்னா ஆதரவு கொடுத்தாங்க. எப்படி அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, நம்ம அதிகாரத்துல இருக்கலாம், ஆட்சியில இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால திரும்பவும் அதிமுக பக்கமே வந்துட்டாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க, நாங்க ராஜினாமா பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, உடனடியா போய் என்ன பண்றாங்க, தாவேக்கால இணைறாங்க. இப்போ இவங்களுக்கு எதிராகவே உள்ளூர்ல பயங்கரமான ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. மக்களை எதிர்ப்பு கிளம்பி இருக்காங்க. உங்களை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, செயல்படுறீங்க. உங்களுடைய ஆதாயத்துக்காக, உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க, இப்படி துச்சமா பதவியை தூக்கி போட்டுட்டு தாவேக்கால போய் இணைஞ்சிட்டீங்களே அப்படின்னு உள்ளூருக்குள்ளவே கட்சி நிர்வாகிகளும் சரி பொதுமக்களும் சரி அகைன்ஸ்டா எழும்பி இருக்கிறாங்க. சோ இது ஒரு புறமிடி போயிருக்கும் பொழுதுதான் தனபால் எம்பி அவர்கள் சிபிஐ விசாரணை வேணும், கன்ஃபார்மா வேணுங்க. இதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இது எல்லாமே அவசரமா நடந்திருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்பொழுது இதை எப்படி இவங்க நான் உடனே ராஜினாமா கடிதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொல்றாங்க, தொகுதி காலியாகுதுன்னு சொல்றாங்க. இதுல பல சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா விஜய்க்கு மெஜாரிட்டியே இல்லை. இப்போ இந்த 4 பேர்ல திரும்பவும் தாவேக்கா சார்பா நிக்க வச்சு இவங்க தாவேக்கா எம்எல்ஏவா உள்ள வந்துட்டாங்கன்னா விஜய்க்கு மெஜாரிட்டி ஏறும். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்ப சி வி சண்முகம், விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன், பல பேர் என்ன பண்றாங்க, அடுத்தடுத்து வேலைக்கு என்ன பண்றாங்க, வந்துகிட்டே இருக்காங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு அவசரம் காட்டினாங்க? சோ இதனால இதை தீவிர விசாரிக்கணும்னா சிபிஐ விசாரணை எங்களுக்கு வேணும், கூட அமலாக்கத்துறையும் எங்களுக்கு வேணும். ஏன்னா இந்த எம்எல்ஏக்கள் இங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போனதுல பல பண பரிமாற்றங்கள் நடந்திருக்குதுன்னா வாய்ப்புகள் இருக்கு. தாவேக்காவையும் விசாரிக்கணும், இந்த 4 எம்எல்ஏ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சிருக்கிறாரு தனபால் எம்பி அவர்கள். இதுல இப்ப யாரெல்லாம் அங்க போய் சேர போடணும் அப்படின்ற யோசனை இருந்தாங்களே அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக். ஏன்னா யோசிப்பாங்கல்ல, ஒருவேளை சிபிஐ வந்துட்டா சிபிஐ இப்ப யார்கிட்ட இருக்கு, பாஜக கிட்ட இருக்கு. அமலாக்கத்துறை யார்கிட்ட இருக்கு, பாஜக கிட்ட இருக்கு. பாஜக யாருக்கு இங்க சப்போர்ட் பண்றா, எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்றாங்க. சோ எடப்பாடி பழனிசாமி ஒரு அசைவு காமிச்சாருன்னா போதும், உடனே வந்துருவாங்க. இந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க, கூட்டு போய் விசாரிப்பாங்க. என்னப்பா என்ன விஷயம், ஏற்கனவே கரூர் விவகாரத்துல சிபிஐ விசாரணை நிலுவையில இருக்கு விஜய் பேர் மேல. சோ இது போதாதுக்குன்னு இந்த அரசு மேல இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா சிபிஐ டைரக்டா இறங்கும். யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரிப்பாங்க. அமலாக்கத்துறை வரும், எவ்வளவு பணம் கையாடல் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பணம் பரிமாறப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் நோண்டி என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வகையை சிக்கிப்பாங்க. அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ தனபால் எம்பி அவர்கள் வச்சாரு, பயங்கரமான ஒரு கோரிக்கை வச்சாரு அப்படின்னு தான் பார்க்கணும். இதனால இங்க இந்த எம்எல்ஏக்கெல்லாம் பிரிஞ்சு ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் சேர போறதா இருந்தாங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பீதியை கிளப்பி இருக்கு. வேண்டாம்ப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த தனபால் ஐயா என்ன பண்ணிருக்கிறாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு, அமலாக்கத்துறை விசாரணை கோரிக்கை வச்சிருக்காரு. எதுக்குப்பா தேவையில்லாம நம்ம அங்க போய் இணைஞ்சிட்டு நம்ம இங்க இருக்கு. ஆல்ரெடி சி விஜயபாஸ்கர் மேல ஏகப்பட்ட கேஸுகள்லாம் நிலுவையில் இருக்கு, இந்த குட்கா வழக்கு அதெல்லாம் இருக்குது. அவரை கொஞ்சம் யோசிப்பாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதனிடையில தான் பல பேர் என்ன பண்றாங்க, எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு வராங்க.
தாவேகா இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டது ரொம்ப 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 தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதிமுக தரப்புல இருந்து யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு செக் வச்சிருக்கிறாங்க. அதிமுகக்குள்ளேயே சிபிஐ விசாரணை வேணும், இடி ரைடு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆளும் தரப்பினருக்கு ஒரு பெரிய சிக்கலா தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.